Hello friends, welcome to ARG Pharmalearn YouTube channel. In my previous video, I have discussed about the parts of prescription. So in the video la pharmacist prescription எப்படி handle பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். So these are the steps are to be followed during the compounding and dispensing the prescription. First one is receiving, second one is reading and checking, third one is collecting and weighing the material, last one is compounding, labeling and packing the material. First one is receiving. The prescription must be received by the pharmacist himself. He should not change his facial expression while receiving the prescription. Changing the expression that he is surprised or confused after seeing the prescription, it may cause the anxiety to the patient because there might be a chance of thinking the patient that they have some serious health issues. So patient கிட்ட இருந்து pharmacist prescription வாங்கும்போது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்க ட்ரக்ஸோ ஆர் இன்க்ரீடியன்ஸோட நேம்ஸை பார்த்து அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா பேஷண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி பயப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஒன் இஸ் ரீடிங் அண்ட் செக்கிங். ஆன் ரிசீவிங் தி ப்ரிஸ்கிரிப்ஷன், த pharmacist should check the prescription whether it is in a proper format of registered medical practitioner with his signature and date. Prescription should always be screened behind the counter. Any doubt in case of prescription drugs or ingredients, the pharmacist should discuss it or verify it with the another senior pharmacist. He should not discuss it with the patient. While receiving the prescription on telephone by the senior pharmacist, the ingredient should be verified by repeating it on the phone to the pharmacist. Because number of drugs with almost the same pronunciation and the spelling are available in the market. Example, digoxin, digitoxin, athrozine and L-throzine. பேஷண்ட் கிட்ட இருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கும்போது ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபிசிஷியனோட நேம், அட்ரஸ் அண்ட் டேட் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்க நேம் இல்லை இன்க்ரீடியன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை சீனியர் ஃபார்மசிஸ்ட்டு கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் செக்கிங். ஸோ செக் பண்ணும்போது அதில் தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். அதாவது டோசேஜ் ஃபார்மில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ராங் டோஸ் ஆர் டோசேஜ் ஃபார்ம் இருக்கான்னு பார்க்கணும். கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சில ட்ரக்ஸ்லாம் பேஷண்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்க ட்ரக்ஸில் கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட்டுக்கு அக்யூட் லிவர் ஃபெயிலியர் ஆர் ரீனல் ப்ராப்ளம் ஆர் சிவியர் ரீனல் இம்பயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேராசிட்டமால் ட்ரக் எடுத்துக்கிட்டோங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பேராசிட்டமால் ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. அப்படி இருக்க ட்ரக்ஸ்லாம் கான்ட்ரா இண்டிகேட்டட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சினர்ஜெஸ்டிக் அண்ட் ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக்ஸ். சினர்ஜெஸ்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு ட்ரக் ஒன்றா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கோட ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது சினர்ஜெஸ்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கோட ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான எஃபெக்ட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் அட்ரினலின் அண்ட் ப்ரொக்கைன் நம்ம ஒன்றா கொடுக்குறோம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அட்ரினலின் ப்ரொக்கைனோட ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு டோஸ் கொடுப்போம். அதை விட அதிகமான எஃபெக்ட் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்க ட்ரக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக்ஸ். ஸோ ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு ட்ரக் ஒன்றா ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கோட ஆக்ஷனை ஆப்போசிட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நம்ம ப்ரொடியூஸ் ஆகிற எஃபெக்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கம்மியான எஃபெக்ட் தான் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் அட்ரினலின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அட்ரினலின் அசிட்டைல் கொலைனும் ஒன்றா கொடுக்கும்போது அதனோட எஃபெக்டை அது ஆப்போசிட் பண்ணும். அதாவது ஒரு ட்ரக்கு பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், இன்னொரு ட்ரக் பிளட் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நியூட்ரலைசேஷன் ஆஃப் எஃபெக்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்க ட்ரக்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரக் இன்ட்ராக்ஷன். ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரியாக்ஷன் பிட்வீன் தி டூ ட்ரக்ஸ் ஆர் ரியாக்ஷன் பிட்வீன் தி ட்ரக் அண்ட் ஃபுட். இப்போ ஒரு சில ஃபுட்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுக்கணும், ஒரு சில ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக எடுக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டைரி ப்ராடக்ட் கூட எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்
ஆன்டிபயோட்டிக் ட்ரக் வந்து நம்ம பாடியில் அப்சார்ப்ஷன் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். தெரப்பியூட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி மாதிரி ஏதாவது டோசேஜ் ஃபார்மோ இல்லை ட்ரக்ஸோ வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலெக்டிங் அண்ட் weighing தி மெட்டீரியல். பிஃபோர் காம்பவுண்டிங் all the materials required for it should be collected on the left side of the balance. After weighing, it should be shifted to the right side of the balance. While compounding, label of the stock bottle should be read at least 3 times to avoid the error like when the ingredients taken from the shelf, when the contents are removed for weighing and measuring, when the containers are returned back to the proper place. எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கணுமோ ஃபஸ்ட்டு வெயிட் எடுக்கும்போது அதை பேலன்ஸோட லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். அந்த வெயிட் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸோட ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். காம்பவுண்ட் பண்ணும்போது அந்த லேபிள் ஸ்டாக் பாட்டிலில் என்னென்ன லேபிள் இருக்கோ அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்டிங், லேபிளிங் அண்ட் பேக்கேஜிங். வைல் காம்பவுண்டிங், it should be carried out in a neat place. All the equipments required are cleaned and dried thoroughly. Only one prescription should be compounded at a time. ஸோ மல்டிபிள் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீடியன்ட்ஸ்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரிப்ரேஷன் தான் அட் அ டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங். Compounded material should be filled in a suitable container based on the quantity and use. The containers are tightly closed and free from microorganisms and moisture. Last one is a labeling. The size of label should be proportional to the size of container. Label should contain the required suggestion or the direction to the patient. While delivering the prescription to the patient, the pharmacist should explain the mode of administration, direction for use and storage. ப்ரிஸ்கிரிப்ஷனை காம்பவுண்ட் பண்ணி லேபிளிங் பண்ணி பேக் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்பென்ஸ் பண்ணும்போது ஃபார்மசிஸ்ட் பேஷண்ட்டுக்கிட்ட எந்த ஒரு மோடில் அவங்க எடுத்துக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் ஸ்டோரேஜ் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டிஸ்பென்ஸ் பண்ணணும். So thank you for watching this video. If you like this video, like, share, comment and subscribe the channel.